கால்வாயில் இரண்டாவது முறையாக உடைப்பு ஏற்பட்டு விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின் வணக்கம். மணிமுத்தாறு 80 அடி பாசன கால்வாயில் இரண்டாவது முறையாக உடைப்பு ஏற்பட்டு விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை சரி செய்வதற்கான பணிகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இது குறித்து விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இந்த நீர் வெளியேறுவதால் எத்தனாயிரம் ஏக்கர் பாதிக்கப்படுகிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அணையிலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் பாசன வசதி பெறக்கூடிய வகையில மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே இந்த 80 அடி பெருங்கால் பாசனம் என்பது, இந்த கால்வாய் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால்வாய் முறையாக பராமரிக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது. தற்போது பிரதான சாகுபடிக்காக அந்த பெருங்கால்வாயில தண்ணீர் என்பது திறக்கப்பட்டு முதல் பகுதி மற்றும் இரண்டாவது பகுதி, இந்த இரண்டு பகுதிகளும் பயன்பெறக்கூடிய வகையில தண்ணீர் 440 கன அடி தண்ணீர் வீதம் வினாடிக்கு திறக்கப்பட்டு வந்து குளங்களுக்கு அந்த பாசன வசதி கால்வாய்கள் மூலமாக சென்று கொண்டிருந்த நிலையில தான் அருகிலிருந்து முதல் பகுதியிலே, முதல் ரீச் என்று சொல்லக்கூடிய பகுதியில மிகப்பெரிய உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது முறையாக ஏற்பட்டிருக்கிறது. முதல் முறையாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தண்ணீர் திறந்து வெறும் 10 நாட்களுக்குள்ளாகவே மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டு அது சரி செய்யப்பட்ட நிலையில மீண்டும் மற்றொரு இடத்துல அதை விட முன்பு ஏற்பட்ட உடைப்பை விட தற்போது மிகப்பெரிய அளவிலான உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்கள் வழியாக தண்ணீர் அங்கு அருகில் செல்லக்கூடிய கோரையாற்றின் வழியாக தண்ணீர் தற்போது வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த கோரையாற்றின் கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சுமார் 2 ஏக்கர் நிலங்களுக்குள்ளாக தண்ணீர் தற்போது நடவு செய்த அந்த நிலங்களுக்குள்ளாக தண்ணீர் என்பதும் புகுந்திருக்கிறது. அங்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடைப்பை சரி செய்வது மிகப்பெரிய சிரமமான ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த உடைப்பை முழுமையாக சரி செய்தால் மட்டுமே மீண்டும் மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் பாசனத்திற்காக திறக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படியான ஒரு சூழல் தான் தற்போதும் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த உடைப்பு சரி செய்வதற்கு நீண்ட நாட்கள் கூட ஆகலாம். எனினும் இந்த உடைப்பு ஏற்பட்ட தகவலிருந்து உடனடியாக தற்போது மணிமுத்தாறு அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கால்வாய் முறையாக பராமரிக்கப்படாத ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. இரண்டு புறமும் கரைகள் என்பது மிக மோசமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து யானைகள் இந்த கால்வாயை கடந்து செல்லக்கூடிய வகையில் தான் அந்த கால்வாயினுடைய கரைகள் இருக்கிறது. அப்படி மிக மோசமாக பராமரிக்கப்படாத ஒரு நிலையில தான் இன்றைய தினம் இந்த உடைப்பு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இதனால தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டு விவசாய பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.